சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு செஞ்சாலே பொட்டேட்டோ ஃப்ரை அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஆனா ஃப்ரெஷ்ஷா மசாலாவை இந்த மாதிரி வறுத்து அரைச்சு மட்டும் ஒரு தடவை உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்போது அடடா தேவாமிர்தமா இருக்கும். ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில ஜீரகம், சோம்பு, வரமல்லி, மிளகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலையை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, 1/4 டீஸ்பூன் மட்டும் ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பூண்டை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயத்தை நீலவாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணி உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி லைட்டா மசிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவே சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டதுக்கு அப்புறமா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருந்த 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப மசிய வேக வைக்க கூடாது. ஒரு 85% அளவுக்கு வெந்திருந்தா போதும். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலா மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை தூவிட்டீங்கன்னா சூப்பரான மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். இதை நல்லா மசிச்சு நீங்க மசாலா தோசைக்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் சப்பாத்தி பொரிக்கு கூட சூப்பரா இருக்கும்.